ஓகே, கவனிமா. ரிடாக்ஸ் ரியாக்ஷன்னா என்ன கவனிக்கலாம். பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில ஒரு பார்ட், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில ஒரு பார்ட். சிலபஸ்ல எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியோட கம்பைன் பண்ணியிருக்கோம், யூனிட் 7 மென்ஷன் பண்ணியிருப்பான். சரி, ரைட்டு. ரொம்ப பெரிய சாப்டர்லாம் கிடையாது, ரொம்ப ஃபண்டமெண்டலான சாப்டர் தான். நமக்கு நிறைய கான்செப்ட் முன்னாடியே தெரியும், அதனால இது ஈஸியாகவே முடிச்சு விட்டுறலாம். ரைட். இதில் என்ன சார் கற்றுக்க போகிறோம்? ஆக்சிஜன் ஸ்டேட்டை தெளிவாக புரிஞ்சுக்க போகிறோம். ரிடக்ஷன், ஆக்சிடேஷன் அப்படின்னா என்ன, ஸோ ஆக்சிடேஷன்னா என்ன, ரிடக்ஷன்னா என்ன, ப்ராப்பராக வந்து ஃபுல்லாக நம்ம படிச்சிருவோம். ஸோ ரிடாக்ஸ்னா என்ன, அது வந்து லெசன் பேரு என்ன, ரிடாக்ஸ் தான் பார்ப்போம். ஆக்சிடேஷன் நம்பர்னா என்ன, இப்போ ஒரு ரூல் எப்படி கொடுக்கணும் ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு, பொதுவாக நமக்கு தெரிஞ்ச ரூலை தாண்டி ஏதாவது இருக்கா பார்க்கலாம். ஃபைனலா ரிடாக்ஸை வந்து பேலன்ஸ் பண்றது எவ்வளவுதான். ஸோ இதுல நம்ம எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 to 2 கொஸ்டின் அவ்வளவுதான். பட் ஆனால் இதோட பேசிக் கான்செப்ட் மொத்த கெமிஸ்ட்ரிக்கே கிடைக்கும். இதுல படிக்கிறது இங்க மட்டும் இல்ல, மொத்த கெமிஸ்ட்ரிக்கே காமனான நிறைய பாயிண்ட். ஸோ இங்கேயுமே நிறைய விஷயம் நம்ம ரிப்பீட்டடா பார்ப்போம், ரொம்ப புதுசாக எதுவும் பார்க்க போறது இல்லை. சரி, ரைட். ஐடிங் எழுதிக்கங்க, என்னென்ன சார் இருக்க போறோம் இந்த லெசன்ல, நம்ம என்னென்ன கத்துக்க போறோம் அப்படிங்கறத ஷார்ட்டா பார்க்கலாம். ஸோ லெசனோட பேரு ரிடாக்ஸ் அப்படின்னா என்ன போக சொல்லித்தரேன். ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினை, ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினை. சரி, ரைட்டு. இந்த லெக்சர் ஃபுல்லாவே இந்த பிடிஎஃப்ல ஜெஇ சிலபஸ் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க, பிரச்சனை இல்லை. நீட்டுக்கும் அவ்வளவுதான் வரும், நீட்டுக்கும் அவ்வளவுதான் வரும். சரி, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எலமெண்டோட ஆக்சிஜன் ஸ்டேட் எப்படி டிஃபைன் பண்றது. இந்த ப்ராப்பரா இந்த கிளாஸை கவனிச்சிட்டிங்கன்னா நீங்க ஜெஇ மெயின்ஸ்ல கேட்குற கொஸ்டினுக்கு அட்டன் பண்ண முடியும். நீட்ல கேட்கறதெல்லாம் செகண்டரி தான். சரி, அதுக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. ஆக்சிடேஷன் நம்பர்னா என்ன, அதுக்குன்னு ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. அண்ட் ஸ்ட்ரக்சர் வைஸ்லயும் நம்ம லேர்ன் பண்ணிக்கணும், சில ஸ்ட்ரக்சர் வைஸ்லயும் லேர்ன் பண்ணிக்கணும். அண்ட் அதோட அப்ளிகேஷன் எங்கெங்க நமக்கு அட்வான்டேஜா இருக்கு அப்படிங்கிறது போக சொல்லித்தரேன். அண்ட் ரிடாக்ஸ் ரியாக்ஷனோட டைப்ஸ் என்ன, அதை கடைசி எப்படி பேலன்ஸ் பண்றது, அவ்வளவுதான். ஒவ்வொன்றுக்கும் ஒரு மாடல், அதில் கூட இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் கற்றுக்கிட்டு லெசன் கொண்டு போகிறோம். சரி, ஃபர்ஸ்ட் விஷயம் எழுதிங்க, ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஒரு எலமெண்ட்டுக்கு எப்படி சார் நான் ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்கிறது? ஆக்சிஜனேற்ற நிலை தமிழ்ல ஸ்டேட்னு சொல்லலாம், இல்லையா நம்பர்னு சொல்லலாம். ஸோ ஆக்சிடேஷன் நம்பர்னு சொல்லலாம், தப்பு இல்லை. நம்பர்னு சொல்லலாம், இல்லையா ஸ்டேட்னு சொல்லலாம். அப்படின்னா எப்படி சார் நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா கவனிக்கணும். ஒரு பர்டிகுலர் காம்பவுண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் சார்ஜ் இருக்கும். ஆரம்பிக்கிறப்ப சொல்றேன். ஒரு ஒரு காம்பவுண்டுக்கு வந்து சார்ஜ்ங்கிறது 2 வகையில இருக்கும். சார்ஜ் என்னது, பாசிட்டிவ் சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ். ஒரு எலமெண்ட் அப்படிங்கிறவன் உன்னை எலக்ட்ரானை வாங்கணும் இல்லையா கொடுக்கணும், அவ்வளவுதான். 2 ஸ்டெப்புக்குள்ள ஒண்ணு மாட்டிக்கணும், இல்லையா? எதுவுமே இல்லாம நோபல் கேஸ் மாதிரி வாங்கவும் கூடாது, அதே மாதிரி இழக்கவும் கூடாது. பட் நோபல் கேஸ் பத்தி நம்ம பார்க்க போறது கிடையாது. சரி, அப்போ அந்த மாதிரி சார்ஜை வந்து 2 வகையில நம்ம கால்குலேட் பண்ண முடியும். ஒன்னு ரியல் சார்ஜ், ஒரிஜினலாவே வாங்கிடுறது, இல்லையா ஒரிஜினலாவே கொடுத்துறது, அது பேர் ரியல் சார்ஜ். இல்லையா இமேஜினரி சார்ஜ், அது என்ன சார்? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பாண்ட் போட்டிருக்கு, யாரோ ஒரு காம்பவுண்ட் கூட அவன் பாண்ட் இருக்கான், கவனிக்கணும். யாரோ ஒருத்தரோட பாண்ட் கிரியேட் பண்ணியிருக்கான் அப்படின்னா அந்த டைம்ல அவனால எலக்ட்ரானை முழுமையா தான் சைடு இழுக்க முடியாது. உதாரணம் சொல்லுங்க சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா HCl பாருங்க. இந்த HClக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்பிட்வீன்ல ஒரு பாண்ட் இருக்கும், அது எத்தனை எலக்ட்ரான் இருக்கும்? 2 எலக்ட்ரான். HClக்கு நடுவுல ஒரு பாண்ட் இருக்கும், அதுல எத்தனை எலக்ட்ரான் இருக்கும்? 2 எலக்ட்ரான் இருக்கும். இது எந்த ஒரு கன்ஃபியூஷன் இல்ல. இந்த 2 எலக்ட்ரானும் கவனிக்கணும், இவனுக்கு அரௌண்ட் 2.8 அந்த அளவுக்கு தான் வந்து என்ன இருக்கும், எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி இருக்கும். எலக்ட்ரான் அட்ராக்ட் பண்ணக்கூடிய நேச்சர் யாருக்கு இருக்கும்? 2.8 அளவுக்கு தான் ஹைட்ரஜனுக்கு இருக்கும். ஆனா குளோரினுக்கு எவ்வளவு சார் இருக்கும்? 3.5 அளவுக்கு இருக்கும். 3.0 இருக்கு. 3.0 3.0 சொல்லுங்க மனோஜ், இதுல யார் அப்ப எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி நேச்சர் அதிகம்? யார் எலக்ட்ரான் தவிர அட்ராக்ட் பண்ண முடியும்? ஆப்வியஸா குளோரின். ஆப்வியஸா குளோரின் தானே, எந்த டவுட் இல்லையே. அப்போ இந்த இடத்துல என்ன சார் கிரியேட் ஆகும்? ரியல் சார்ஜ்ல இமேஜினரி சார்ஜ், கற்பனையான ஒரு மின்னூட்டம். அது எப்படி சார் போறது? ஹைட்ரஜனுக்கு மேல பார்ஷியல் பிளஸ், ஹைட்ரஜன் மேல பார்ஷியல் பிளஸ், குளோரினுக்கு மேல பார்ஷியல் நெகட்டிவ், குளோரினுக்கு மேல பார்ஷியல் நெகட்டிவ். ஸோ இது பார்ஷியல் பிளஸ், இது பார்ஷியல் நெகட்டிவ்.
ஸோ இதுல என்ன சார் நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ரெண்டு எலக்ட்ரானையும் குளோரின் தான் சைடு அதிகமாக இழுத்து வைப்பான். காரணம் அதோட எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி 3.0. அப்ப இதுக்கு மேல ஒரு நெகட்டிவ் சார்ஜ் டெவலப் ஆகுது இல்ல, இது ரியல் சார்ஜ் இல்ல. ரியல் சார்ஜ்னா என்ன சார்? முழுசா எடுத்துக்கிட்டு Cl மைனஸா மாறினாதான் ரியல் சார்ஜ். ஆனா இதுல ரியல் சார்ஜ் ஆகுதா? ஆகல. அப்ப இந்த லெசன் ஃபுல்லாவே இந்த மாதிரி நம்ம என்ன பேச போறோம், இமேஜினரி சார்ஜஸ் பத்தி எப்படி கிரியேட் ஆகுது, நான் எப்படி கண்டுபிடிக்கட்டும், இமேஜினரி சார்ஜ் கிரியேட் ஆச்சுன்னா நான் எப்படி கண்டுபிடிக்கட்டும் அப்படிங்கறதா நோட் பண்ணுங்க. ஸோ டூ டைப் ஆஃப் சார்ஜஸ் இருக்கு நம்ம கிட்ட. இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் ரியல் சார்ஜ் ஒன்று, இமேஜினரி சார்ஜ் ஒன்று. இந்த ரியல் சார்ஜ் இமேஜினரி சார்ஜ் பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம், அது ப்ராப்ளம் இல்லை. ஹைட்ரஜனுக்கு பிளஸ் வந்துச்சு இல்ல, சிஎலுக்கு மைனஸ் வருது. அது நல்லா பாயிண்ட் புரிஞ்சுக்கணும். ஸோ இது ரியல் சார்ஜாகவும் இருக்கலாம், இமேஜினரி சார்ஜாகவும் மைண்ட்ல வச்சுக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சரிங்க சார். அப்படி என்னென்ன சார் ரியல் சார்ஜ் இருக்குன்னா, இப்போ ஒரு ஹைட்ரஜன் வந்து தனியா வந்துருச்சு பிளஸ்ங்கிற ஸ்டேட்ல, அப்ப அது வந்து ரியல் சார்ஜ்ங்கிற ஆக்சிடேஷன் நம்பர் வச்சிருக்கோம், அதுக்கு பேரு +1. சரிங்க சார். O2 ரெண்டு எலக்ட்ரான் எடுத்துட்டு வந்துருச்சு, அப்ப அதோட ஆக்சிஜன் ஸ்டேட் என்ன சார் கேட்டீங்கன்னா -2. சார் சோடியம் வந்து பாத்தீங்கன்னா தனியா இருக்கு, எலக்ட்ரானை வாங்கவும் இல்லை கொடுக்கவும் இல்லைன்னா அது என்னன்னு போட்டு காட்டணும், Na போட்டு காட்டணும். அப்ப அதுக்கு என்ன சார் அர்த்தம்னா சொல்றேன், 0. ஏன் சார் 0? அதுக்கு ரூல்ஸ் இருக்கு தரேன். இது 0. இப்ப இது சொன்னது எல்லாமே தனியா இருக்கு, which means ஒரு குறிப்பிட்ட எலக்ட்ரானை தான் சைடு எடுத்துட்டு வந்து வச்சிருக்கான். அப்ப இவங்க எல்லாம் என்ன சார்ஜ் கண்ணா? இவங்க எல்லாருமே ரியல் சார்ஜ். இவங்க எல்லாருமே ரியல் சார்ஜ். அப்ப இமேஜினரி சார்ஜ்னா அதான் இப்ப HCl எடுத்துக்கிறேன், இதுல ஒன்னு பார்ஷியல் பிளஸ், இன்னொன்னு பார்ஷியல் நெகட்டிவ், சிக்மா மாதிரி போட்டு காட்டணும். அப்ப இதோட மைனஸ், இதோட இமேஜினரி சார்ஜ், இதோட பிளஸ், இதோட இமேஜினரி சார்ஜ். ஒரு சின்ன சின்ன ரூல் இருக்கு, அதெல்லாம் கத்துக்கிட்டு நம்ம போலாம். சரி, ரூல்ஸ் எழுதிக்கலாமா? கேட்டீங்க எழுதிமா? ரூல்ஸ் for finding oxidation state. Rules for finding oxidation state. ஒரு ஆக்சிஜன் ஸ்டேட் கண்டுபிடிக்கிறதுக்கு சில ரூல்ஸ் இருக்கு, அதுபடிதான் நான் ஃபாலோ பண்ணணும். கவனிங்க. இப்ப நான் யாருக்கு சொல்றேன்னா, ஒரு காம்பவுண்ட் யாரு கூட பாண்ட்ல இருக்கணும், அதுதான் காம்பவுண்ட்ஸ்னு சொல்லுவாங்க, நாட் எலிமெண்ட்ரி. எலிமெண்ட்ரினா ஒரு எலமெண்ட் வந்து தனியா இருக்கிறது. ஒரு எலிமெண்ட்ரினா எலமெண்ட் வந்து என்னவா இருக்கிறது, வச்சு தனியா இருக்கிறது. சரி, ஓகே, தனியா இருந்தா என்ன சார்? அது எலிமெண்ட்ரி. இந்த இடத்துல அந்த கதை கிடையாது. ஏன் சார் தனியா இருந்தா என்ன சார் ஆகும்? கவனிக்கணும். ஒரு எலிமெண்ட்ரியா இருக்கும் பட்சத்துல, தனிமமா இருக்கும் பட்சத்துல கவனிக்கணும், ஹைட்ரஜன் தனியா இருக்கு, குளோரின் தனியா இருக்கு, சோடியம் தனியா இருக்கு, பொட்டாசியம் தனியா இருக்கு. தனியா இருந்தா அதோட ஆக்சிஜன் ஸ்டேட் 0. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். தனியா இருந்தா அதோட ஆக்சிஜன் ஸ்டேட் 0 ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இவன் எந்த ஒரு எலக்ட்ரானும் எடுக்கல, எந்த ஒரு எலக்ட்ரானும் கொடுக்கல, அதை பத்தி பேசுறது ஆக்சிஜன் ஸ்டேட். சரிங்க சார். வேற யாருக்கு சார் 0 வரும்? ஃபார் எக்ஸாம்பிள், தன்னை மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு ஐடென்டிக்கல் ஆட்டத்தோட பாண்டை கிரியேட் பண்றான். தன்னை மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு ஐடென்டிக்கல் ஹைட்ரஜன் இன்னொரு ஹைட்ரஜனோட பாண்டை கிரியேட் பண்ணுது. அப்ப ரெண்டு பக்கமும் ஈக்குவலான ஸ்ட்ரென்த் இருக்கும், அதனால இங்கேயுமே இமேஜினரி சார்ஜ் கிரியேட் ஆகாது, 0. சார் Cl2 ஆக்சிஜன் ஸ்டேட் 2 இருக்கும் பட்சத்துல 0, O2 0, N2 0. ஓகே சார், ஓகே. P4 0, ஏன்னா இதுவும் நமக்கு என்னதான் புரியுதா? ஹரிபிரியா கவனிக்கணுமா? நோட்ஸ் எழுதிட்டே வரணும், சரியா? ரைட். P4 நமக்கு என்னது? இட்ஸ் ஆல்சோ 0. சார் S8 ஆல்சோ 0. அவ்வளவுதான். ரெண்டு பக்கமும் ஈக்குவல் ஸ்ட்ரென்த் இருக்கும். 8 பேர் இருந்தாலும் ஐடென்டிக்கல். அப்ப எல்லாத்தோட ஆக்சிஜன் ஸ்டேட் நமக்கு என்னது அந்த இடத்துல? ஓ என்ன ஆக்சிஜன் ஸ்டேட் சார் ஷார்ட்டா சொல்றேன், டேரக்டா பாயிண்ட்க்கு போயிடுறேன், கதெல்லாம் பேசல. டைரக்டா எதுனா இது ஹைட்ரஜனுக்கு 0, Clக்கு 0, சோடியத்துக்கு 0, பொட்டாசியத்துக்கு 0. இந்த மாதிரி தனியா இருந்தாலும் 0. ஒரு கம்பைன் ஸ்டேட்ல ஐடென்டிக்கலா இருந்தாலும் நமக்கு என்னது? 0. அவ்வளவுதானே? இது இல்ல. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் புரிஞ்சா? 0ல விட்டுட்டோம். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நம்ம என்ன பண்ணலாம், ஆக்சிஜன் ஸ்டேட் யாருக்கு ஃபிக்ஸ்டு அப்படின்னு பார்க்கணும். ஆனா ஹைட்ரஜனுக்கு என்ன சார் ஃபிக்ஸ்டா சார்? இப்ப சொல்றேன் பாருங்க.
ஒரு ஹைட்ரஜனோட பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பக்கத்துல ஒருத்தர் இருக்கான். இவன் என்ன சார் பண்ணுவான்? எலக்ட்ரானை ஷேர் பண்ணி கேட்பான். ஆனா இவன் என்ன பண்ண மாட்டாங்கன்னா 2.8 மட்டும் தான் எலக்ட்ரானெகட்டிவிட்டி இருக்கு. இவன் ஷேரிங்க்கு எலக்ட்ரான் வாங்க ட்ரை பண்ணுவான். ஆனா சில பேர் என்ன பண்ணுவாங்க, இவங்கிட்ட எலக்ட்ரானை வாங்கிக்குவாங்க. சின்ன பையன் சண்டை போட மாட்டான். அதனால இவங்ககிட்ட இந்த எலக்ட்ரானை புடுங்க தான் பார்ப்பாங்க. அப்போ இவனோட ஆக்சிஜன் ஸ்டேட் எவ்வளவு சார்? +1. அப்போ இவங்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் ஹைட்ரஜன்ல. கொடுத்தா தனியா இல்ல, ஒருத்த கூட சேர்றான், காம்பவுண்ட் இன் காம்பவுண்ட் சேர்றப்போ பக்கத்துல இருக்கவன் இவனை விட ஹை எலக்ட்ரானெகட்டிவிட்டி அப்படின்னா அதுக்கு அர்த்தம் இவனோட அதிகமா எலக்ட்ரானை புடுங்கினா இவனோட ஆக்சிஜன் +1. சரிங்க சார், எல்லா இடத்துலயுமே ஹைட்ரஜன் வந்து சமாதானமா போயிருமா? ஃபார் எக்ஸாம்பிள் HCl இருக்கு. Cl என்னது? அதை விட எலக்ட்ரானெகட்டிவிட்டி அதிகம். அப்ப என்ன பண்ணும்? இது ஒரு எலக்ட்ரானை கொடுத்துரும், இது ஒரு எலக்ட்ரானை வாங்கிரும், ஒரு பிரச்சனை இல்லை. இதுல ஹைட்ரஜன் மட்டும் கவனிக்கணும், எவ்வளவு? +1. சரி, எல்லா இடத்துல எப்படி வருமா பார்க்கலாம். இப்ப NH3 இருக்கு, 3 ஹைட்ரஜன் இருக்கு, ஒரு ஹைட்ரஜனை பத்தி பேசுறேன். ஒரு ஹைட்ரஜனுக்கு +1. ஏன் சார்? ஏன்னா நைட்ரஜன் என்ன பண்ணிரும், இந்த இடத்துல -3ங்கிற ஆக்சிஜன் ஸ்டேட்ல இருக்கும். லாஸ்ட் கிளாஸ்லயே பார்த்தோம். அப்ப இது -3னா இதுல என்ன பண்ணும்? 3 பேர் இருக்காங்க, 3 பேர் ஆளுங்க +1 +1 +1 கொடுக்கணும். இது வரைக்கும் குழப்பம் இல்லை. ஹைட்ரஜனுக்கு என்ன ஸ்டேட் வரும்? காமனா +1. பட் சில இடத்துல அததான் 1A and 2A மட்டும் மாறிடும். யார் சார் 1A 2A? அல்கலி மெட்டல்ஸ். யார் சார் அல்கலி மெட்டல்ஸ்? லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம். இவங்கெல்லாம் யாரு? இவங்கெல்லாம் மெட்டல். அல்கலின்னு சொல்றதை விட கார உலோகங்கள், மெட்டல்ஸ். மெட்டல்ஸ் என்ன சொன்ன சமீர் லாஸ்ட் கிளாஸ்ல? மெட்டலோட நேச்சர் என்ன? உலோகத்தோட எலக்ட்ரானை லாஸ் பண்றது குட். அப்ப இவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? எலக்ட்ரானை கொடுப்பாங்க. ஒருவேளை ஹைட்ரஜன் இவங்க கூட பாண்டை கிரியேட் பண்ணா அந்த எலக்ட்ரானை வாங்கிட்டு என்ன ஸ்டேட்டுக்கு போவான்? -1ங்கிற ஸ்டேட்டுக்கு போவான். ஹைட்ரஜனோட இன்னொரு டைப் என்னது? -1. எங்க -1? 1A குரூப் எலமெண்டோடையும் 2A அல்கலி எர்த் மெட்டல்மா. இவங்க யார் சார்? இதுக்கு அப்புறம் இருக்கக்கூடியவங்க யார் யாரு? பெரிலியம், மெக்னீசியம், கால்சியம், ஸ்டொரான்சியம், பேரியம். ஓகே, இவங்க கூட சேர்றப்ப எப்படி சார்? சார் இவன் 2 எலக்ட்ரான் தருவான். இப்ப நான் காட்டின இந்த பேர் என்னது? 2 எலக்ட்ரான் தான் முடியும். இவங்கிட்ட 2 எலக்ட்ரான் இருக்கு. அப்போ 2 ஹைட்ரஜன் வந்து உட்காந்துக்குவான். ஆளாளுக்கு ஒண்ணு வாங்கிட்டு. இல்ல சார், புரியல சார், சொல்றேன். பெரிலியத்தால 2 எலக்ட்ரான் கொடுக்க முடியும், ஹைட்ரஜன் தால 1 எலக்ட்ரான் இந்த சிச்சுவேஷன்ல வாங்க முடியும். அப்ப என்ன சார்? கிராஸ் பண்ணுங்க சொல்லி கொடுத்தனா BeH2. அவ்வளவுதான் மணின்னு சொல்றேன். அவ்வளவுதான். இருங்க, ஸ்கிரீன் வருது. பாயிண்ட் புரியுதா? அப்போ ஹைட்ரஜனுக்கு 2 வகையான ஆக்சிஜன் ஸ்டேட் இருக்கா? ஃபர்ஸ்ட்ல இருந்து வரேன். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா நான் மெட்டல் அப்படி சொல்லலாம். இவனுங்கெல்லாம் நான் மெட்டலோட ரியாக்ட் பண்றப்போ இவன் எலக்ட்ரானை கொடுக்குறான், லைக் மெட்டல் மாதிரி. ஆனா ரியல் மெட்டலோட பண்றப்போ இவன் அவங்ககிட்ட இருந்து எலக்ட்ரானா வாங்குறான். ஏன்னா மெட்டல் வந்து எப்பயுமே எலக்ட்ரானை கொடுக்கும். அப்ப ஹைட்ரஜன்ல ஒரு 2 வகை இருக்கு. ஆனா லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபிடியம், சீசியம், பெரிலியம், மெக்னீசியம், கால்சியம், ஸ்டொரான்சியம், பேரியம் எப்பயுமே எஸ்ஆர் தானே? ஸ்டொரான்சியம் ஒரு எஸ்டியா? எப்பயுமே நல்லா பாயிண்ட் புரிஞ்சிடும். மெக்னீசியம் இந்த இவங்க எப்பயுமே கண்ணை மூடிக்கிட்டு நோ எக்ஸெப்ஷன் +1 தான். இவங்களுக்கும் நோ எக்ஸெப்ஷன் +2 தான். ஆனா ஹைட்ரஜனுக்கு +1 இருக்கு, -1 இருக்கு. சரி, சரி, +1 +2 யாருக்கு? சரியா? ஹைட்ரஜன் பத்தி பேசலாமா? ஹைட்ரஜன் பத்தி +1, இன்னொன்னுக்கு குட். இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டேட்ல என்ன சார் கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹைட்ரஜன் வந்து மாறி இருக்கு. ஆனா பொதுவா வந்து உங்களுக்கு என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹைட்ரஜன் வந்து +1 நான் சொல்றேன். ஆனா எங்க மட்டும் மாறும்? -1. IA I2A ஹைட்ரைட்ஸ்ல -1 ஆகும். ஞாபகம் வச்சுக்கணும், எழுதிக்கணும்.
சரி சார், ஆல்கலி மெட்டலான லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம் எப்பயுமே ஒரு எலக்ட்ரான் தான், எங்கேயுமே எக்ஸெப்ஷன் கிடையாது, எங்கேயுமே எக்ஸெப்ஷன் கிடையாது. சரிங்க சார், பெரிலியம், மெக்னீசியம், கால்சியம், ஸ்டோரான்சியம், பேரியம், ரேடியம் எப்பயுமே +2 ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்க சார், இந்த வகையில ஃப்ளூரினை மட்டும் தனியா காட்டியிருப்பேன். ஏன்னா ஞாபகம் வச்சுதான் சொல்லணும், 17th பிளாக்ல இந்த வார்த்தை சொல்லியிருப்பேன். ஃப்ளூரின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் யாரு? ஃப்ளூரின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் இப்ப இல்ல, எப்பயுமே என்னதான் பண்ணுவான், ஒரு எலக்ட்ரானை வாங்குவானே தவிர்த்து, சரி வாங்குவான், ஒரு எலக்ட்ரான் ஒருத்தங்கிட்ட இருந்து வாங்கணும் தவிர்த்து யாருக்குமே எலக்ட்ரான் தர மாட்டான். ஆனா இதே குரூப்ல கூடிய குளோரின் என்ன பண்ணும், எலக்ட்ரானை -1 ஸ்டேட்டும் காட்டுவான், +1 காட்டுவான், அப்படியே எது வரைக்கும் காட்டுவான், 7 ஸ்டேட் வரைக்குமே இவங்க குரூப் மெம்பர்ஸ் காட்டுவாங்க. ஆனா ரொம்ப ரொம்ப ரேர், +7ங்கிறது ரொம்ப ரொம்ப ரேர். +7 காட்டினா சூப்பர், யாருக்குன்னா போ சொல்றேன், ஆக்சிஜன் எதிர சூப்பரா இருக்கும், அது மேக்னீஸ் காட்டுவான் இவன் வந்து ஓகே. ஆனா இந்த குரூப்ல ஃப்ளூரின் மட்டும் என்னதான் பண்ணுவான், எப்பயுமே -1 தான். இவன் கூட யார் ஃபார்ம் ஆனாலும் சரி அப்பயுமே என்ன பண்ணுவான், அவங்ககிட்ட இருந்து எலக்ட்ரானை வாங்கிடுவான். சார் ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்க சார், முக்கியமான எக்ஸாம்பிள், ஞாபகம் வச்சுக்க வேண்டிய எக்ஸாம்பிள், O2F2 அண்ட் OF2 ரெண்டுமே பார்த்துக்கணும். இதுல வந்து அண்டர்லைன் பண்ணா அது ஒரு ஆக்சிஜன் கண்டுபிடிங்கன்னு அர்த்தம். சரிங்க சார், எப்படி சார் கண்டுபிடிக்கட்டும், இதை வந்து என்ன பண்ணிக்கணும்னா, ஆக்சிஜனுக்கு பொதுவா -2, ஆக்சிஜனுக்கு பொதுவா -2 2 எலக்ட்ரான் நான் என்ன பண்ணுவான், வாங்க ட்ரை பண்ணுவான். ஆனா இந்த இடத்துல அது நடக்காது. ஒய்? கூட இருக்கிறால் ஃப்ளூரின். எத்தனை ஃப்ளூரின்? 2 ஃப்ளூரின். 2 ஃப்ளூரினுக்கு எத்தனை வேணும், 2 எலக்ட்ரான் வேணும். அப்ப இங்க எத்தனை ஆக்சிஜன் இருக்கு, 2 ஆக்சிஜன். எங்க என்ன பண்ணும், ஆளுக்கு ஒரு ஆக்சிஜன் கொடுக்கும். அப்ப இந்த இடத்துல ஒரு ஆக்சிஜனோட ஆக்சிஜன் ஸ்டேட் என்ன, +1. காசுல சொல்லி கொடுத்தேன். இங்க 2 ஃப்ளூரின் இருக்கு, 2 ஃப்ளூரின் எலக்ட்ரான் வாங்கும், ஒரு ஆக்சிஜன் தான். அப்ப ஒரு ஆக்சிஜன் என்ன பண்ணும், 2 எலக்ட்ரான் கொடுத்துடணும். அப்ப இந்த ஆக்சிஜனோட ஆக்சிஜன் ஸ்டேட் +2. அப்ப நான் எதிர்பார்க்கிற ஆக்சிஜனுக்கு -2 இருக்கணும். ஆனா ஃப்ளூரின் வந்து அந்த இடத்துல வந்துட்டு அவன் டாமினன்ட், அவனுக்கு மாறவே மாறாது. அதனாலதான் ஃப்ளூரின் ஆல்வேஸ் -1. ஆனா இந்த இடத்துல ஆக்சிஜன் என்ன வருது, +1 +2, இது அப்படியே கேட்பான். இவ்வளவுதான் கேட்க முடியுது. ஃப்ளூரினோட கம்பைன் ஆகிறப்போ இந்த ஃபார்ம் தான் நமக்கு குழப்பம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஜென்ரலா சார் ஆக்சிஜனுக்கு -2 அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளோல போயிருவாங்க. அப்படி போக முடியாது. ஏன்னா அங்க சண்டை போடுறது யாரு, கூட இருக்கிறது யாரு, ஃப்ளூரின். ஃப்ளூரின் 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 ஆல்வேஸ் -1 ஞாபகம் வச்சுக்கணும். ஃப்ளூரின் ஆல்வேஸ் -1. சரிங்க சார், என்ன சார் சொன்னீங்க, ஹைட்ரஜன் +1 -1 இருக்கலாம், ஆல்கலி மெட்டல் ஆல்கலி எர்த் மெட்டலும் +1 +2ல இருக்கலாம். ஃப்ளூரின் என்னவா இருக்கலாம், இருக்கலாம் இல்ல, அதுவாதான் இருக்கும் -1. குளோரின் மாறும், அது பிரச்சனை கிடையாது, குளோரின் மாறும், அதை பி பிளாக்லயே சொல்லி கொடுத்துட்டேன், இங்க நம்ம பேச போறதில்ல. சரி சார், மத்த யார் யார் சார் இருக்காங்க சார், ஃப்ளூரின் விட்டு அந்த ஃபேமிலியில குளோரின் இருக்கான் சார், புரோமின் இருக்கான் சார், அயோடின் இருக்கான். அவங்க என்ன சார் பண்ணுவாங்க, -1 காட்டலாம் இல்லையா, அங்கிருந்து +7 வரைக்கும் என்ன பண்ணலாம், ஆக்சிஜன் ஸ்டேட்டை காட்டலாம். இது பி பிளாக்லயே சொல்லி கொடுத்துட்டேன், திருப்பி சொல்லணும்னு அவசியம் இல்லை, ரீகால் பண்ணா மட்டும் போதும். சரி, அடுத்து ஆக்சிஜன். ஆக்சிஜன் என்ன சார் பண்ணும், 2 எலக்ட்ரான் வாங்கணும் சார், அது அவனோட தலையெழுத்து. ஆனா பண்ணுமா, நோ. எக்ஸெப்ஷன் கிரியேட் ஆகுது. எப்படி சார் கிரியேட் ஆகுது, ஃபார் எக்ஸாம்பிள் K2O போவோம், அடுத்தது K2O2 போவோம், அடுத்தது KO2 போவோம். எடுத்துக்கலாமா, ஃபர்ஸ்ட் வந்து K2O, அடுத்தது K2O2, அடுத்தது KO2. 3 முக்கியமான எக்ஸாம்பிள். இதை தான் கேட்பான், யாரோட ஆக்சிஜன் ஸ்டேட் சார் கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஏன் கண்டுபிடிக்கணும்னு சொல்றேன்னா, இதுல அண்டர்லைன் பண்ணவே தேவையில்லை. பொட்டாசியத்தை கண்ணை மூடிக்கிட்டு அவன் ஒரு அல்கலி மெட்டல், எப்பயுமே அவனுக்கு என்னதான் +1 தான், இது மாறாது. இது கொஸ்டின் கேட்க மாட்டான், என்ன கேட்க மாட்டான், பொட்டாசியம் ஆக்சிஜன் ஸ்டேட் கண்டுபிடிங்க அப்படி கேட்பானா, மனோஜ் கேட்க மாட்டான், ஏன்னா அது எப்பயுமே +1 தான். அப்ப யாரை கேட்பான், ஆக்சிஜன் தான் கேட்க வாய்ப்பு இருக்கு. எப்படி சார் இருக்கு, இனிமேல் நம்ம ஜெனரலா சொல்லி கொடுத்த ரூல்ஸ் தான், கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் சொல்லி கொடுத்த மாதிரி, இது 2 டைம் +1, எனக்கு கன்ஃபார்மா தெரியும். பிளஸ் இது எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன், ஈக்குவல் என்ன சார் போடுறது, அதுக்கு தலை மேல என்ன இருக்கோ அது சார் 1 இருக்கு சார். இது ஒன்றும் பிசிக்ஸ் இல்லை, கெமிஸ்ட்ரியில் இந்த இடத்துல எதுவுமே இல்லைன்னா 0 தான் அர்த்தம். அப்புறம்
இது ரெண்டு பண்ணா +2 + x = 0, x = -2. ஓகே சார், -2 கிடைக்குது. சரி, ஆக்சிஜனுக்கு எப்போ -2 கிடைக்குதோ அது ஒரு நார்மல் ஆக்சைடு தாமா, நார்மல் ஆக்சைடு. சரி சார், இங்க பாருங்க 2 + 2 இருக்கு, 2 டைம் என்ன இருக்கு, இந்த இடத்துல என்ன இருக்கு, 2 டைம் +2 இருக்கு, ஒரு ப்ராப்ளம் இல்ல சார். +1, சரி சரி சார். இந்த இடத்துல என்ன இருக்கு, 2 டைம் +1 இருக்கு. இந்த இடத்துல 2 டைம் x கண்டுபிடிக்கணும். ஏன் 2 டைம் x? மொத்தம் 2 ஆக்சிஜன் இருக்கு, ஒரு ஆக்சிஜனுக்கு நான் x வச்சுக்கிட்டேன்னா 2 ஆக்சிஜனுக்கு 2x வைக்கிறேன். ஈக்குவல் என்ன போடணும், 0. அப்ப 2 + 2x = 0. அப்ப 2x = -2. கேன்சல் பண்ணோம்னா x = -1. x ஆக்சிஜன் -1 அடையறப்போ அது பேரு பெராக்சைடு. இது நான் குரூப்ல சொல்லியிருந்தேன். ஆக்சிஜன் -1 அடைஞ்சிச்சுன்னா பெராக்சைடு. அப்ப அது கிரியேட் பண்ணக்கூடிய பாண்ட் பெராக்சைடு பாண்ட். தனி ஒரு கொஸ்டின் இதுல வரும், கேட்டா பெராக்சைடுல இருந்து கேட்கலாம். எப்படி சார் இதோட ஷேப் போறது, அது நமக்கு தேவையில்லாத வேலை. ஏன்னா இப்போ நேம் சொல்லித்தரேன், இங்க கவனிச்சிடலாம். இங்க போடுங்க, இது வந்து +1 மட்டும்தான் இருக்கு. எத்தனை இருக்கு, 1 டைம் இருக்கு. ஆனா +2 டைம் என்ன இருக்கு, x = 0. இதை பெருக்கணும்னா +1 + 2x = 0. அப்ப 2x = -1. அப்ப x = -1 போயிட்டு அரே டெசிமல்ல வருது. டெசிமல்ல வந்து பிரச்சனையே இல்லையா? எஸ், டெசிமல்லயும் வரும். யாரு, ஆக்சிஜன், சூப்பர் ஆக்சைடு. ஆக்சிஜனால நார்மல் ஆக்சைடு கிரியேட் பண்ணும், பெராக்சைடு கிரியேட் பண்ணும், சூப்பர் ஆக்சைடு கிரியேட் பண்ணும். ஆனா அது யார் கூட பாண்ட்ல இருக்கு, அது யார் கூட பாண்ட்ல இருக்கு அப்படிங்கறத டிபெண்ட் ஆகி கிடக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். சரி சார், இதே எக்ஸெப்ஷன். ஏன்னா பொட்டாசியம் ஆல்வேஸ் என்னது, 1ன்னு சொல்லிட்டீங்க. அப்ப இதே மாதிரி எனக்கு இது போட்டு கொடுங்க சார், N2O NO2 N2O2. இதுல ஆக்சிஜன் கண்டுபிடிச்சு சொல்லுங்க சார் அப்படின்னா, கண்ணா நல்லா பாயிண்ட் புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் கேட்க மாட்டான், இந்த இடத்துல ஆக்சிஜன் கேட்க மாட்டான். ஏன்? ஏன்னா இங்க இருக்குது யாரு, நைட்ரஜன். நைட்ரஜன் என்னவா இருக்கலாம், -3 இருக்கலாம், +3 இருக்கலாம், +5 இருக்கலாம், வேரியஸ் ஆக்சிஜன் ஸ்டேட் அதுக்கு இருக்கு. அப்ப இந்த இடத்துல ஆக்சிஜன் கண்ணை மூடிட்டு, இங்க ஆல்வேஸ் வந்து இந்த கான்செப்ட்ல ஆக்சிஜனுக்கு -2ன்னு எடுத்துக்கணும். ஏன் சார் மாத்துறீங்க? ஏன்னா இது ஒன்னும் அல்கலி மெட்டலோ அல்கலி எர்த் மெட்டலோ கிடையாது, இது ஒரு பி பிளாக் எலமெண்ட். பி பிளாக் எலமெண்ட்ல புளூரினை தாண்டி யார் கூட வந்தாலும் -2 தான். நல்லா புரிஞ்சுக்கணும். புளூரினோட வந்தா அது அது எந்த மாதிரி புளூரினோ அதை பொறுத்து இருக்கு. ஒரு புளூரினா 2 புளூரினா பொறுத்து. நம்ம போட்டு காட்டுற 2 எக்ஸாம்பிள் தான், படிச்சுட்டு போனா போதும். இங்க போட்டு காட்டுங்க சார் அப்படின்னா இங்க நைட்ரஜன் தான் கேட்பான், ஆக்சிஜன் கேட்க மாட்டான். ஏன்னா இது என்ன கிடையாது, ஆல்கலி எர்த் மெட்டல் கிடையாது. சார் ஆல்கலி மெட்டலோ ஆல்கலி எர்த் மெட்டலோ எனக்கு ஆன்சர் தெரியும், ஆனா அது கேட்க மாட்டான். ஆனா இந்த இடத்துல யாரோட ஆன்சர் தெரியணும் உங்களுக்கு, ஆக்சிஜன் என்ன தெரியணும், -2ன்னு தெரியணும். போ புரியும். சரிங்க சார், இங்க என்ன பண்ணலாம், இதுதான் கண்டுபிடிச்சு சொல்லுவான். 2 டைம் x + 1 டைம் என்ன இருக்கு, -2 இருக்கு, ஈக்குவல் டு 0. 2x -2 = 0. அப்ப 2x = +2. அப்ப x = 1. இந்த இடத்துல நைட்ரஜனோட ஆக்சிஜன் ஸ்டேட் +1, நைட்ரஜனோட ஆக்சிஜன் ஸ்டேட் +1. ஈஸியா மீதி ரெண்டு உங்ககிட்ட ஹோம்வொர்க் கொடுத்துட்டா அவ்வளவுதான், அது ரெண்டு நீங்க ஹோம்வொர்க் போடுங்க. சரி ரைட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா குழப்பம் புரிஞ்சிருக்கும். எப்ப ஆக்சிஜன் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சைடு ஃபார்ம், பெராக்சைடு ஃபார்ம், சூப்பர் ஆக்சைடு ஃபார்ம் இதெல்லாம் கிரியேட் பண்ணதுன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கிளியர் தானே? ரைட். நான் இப்போ ஒரு நைட்ரஜனோட சொன்னேன்னா அப்ப நீங்க ஆக்சிஜனை வந்து இதை வச்சுக்கணும். ஏன்னா நைட்ரஜன் என்ன பண்ண முடியும், -3ல ஆரம்பிச்சு +5 வரைக்கும் காட்ட முடியும். பெராக்சைடு வந்துச்சு, அந்த இடத்துல என்ன இருக்கும், பெராக்சைடு பாண்ட் இருக்கும். அது என்ன சார் பெராக்சைடு பாண்ட், போ சொல்றேன். இங்க நான் அதை பத்தி பேச போறது இல்லை. வேணா இங்க மட்டும் ஒரு எக்ஸாம்பிள் தரேன். இதென்ன பெராக்சைடு, எப்படி சார் ஷேப் போடட்டும், வேற கலர் எடுத்துக்கிறேன். சரி முக்கியமானது, அதனால நான் ஒரு பேஜ் எடுத்துக்கிறேன். K2O2 இது நீங்க போட்டு பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சலாம் பெராக்சைடு. அதே மாதிரி H2O2, இதே மாதிரி H2O2 இதுவும் பெராக்சைடு. எப்படி சார்,
கவனிங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். K2O2ல பொட்டாசியத்தோட ஆக்சிஜன் ஸ்டேட் +1 கண்ண மூடிட்டு சொல்லிடலாம். அப்ப இங்க என்ன சார் பண்ணுவீங்கன்னா 2x சரி 2 டைம் இதுக்கு தெரியும் +1, இதுக்கு வந்து 2 டைம் x = 0. அப்ப இதே மாதிரி போட்டீங்கன்னா +1, 2x = -2, x = -1. சரி, ஆக்சிஜன் தான் சார் கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன். ஆக்சிஜன் சார் எக்ஸ்னு வச்சேன், ஆக்சிஜனுக்கு -1 கிடைச்சிச்சு. அப்ப இது ஒரு பெராக்சைடு. சரி, இதுல அப்படி போட்டு காட்டுங்க அப்படின்னா கவனிங்க, இதுலயுமே நமக்கு என்ன வரணும், இதோட ஆக்சிஜன் ஸ்டேட் வந்து பாத்தீங்கன்னா +1ல வரணும், வருதன் சரி -1ல வரணும், வருதுன்னு பார்க்கலாமா? இது வந்து பாத்தீங்கன்னா 2 டைம் +1, ஏன்னா ஆக்சிஜன் வரப்போ அவனோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இவனுக்கு கம்மி. இது என்ன சார் பண்ணிக்கலாம், 2x வச்சுக்கலாம். சேம் தானே, சேம் பட் ஸ்டெப் டிஃபரண்ட், அவ்வளவுதான். 2x = -2, அப்ப x = -1. சரியா போச்சு. இது ஆல்சோ பெராக்சைடு. நெக்ஸ்ட் டைம் இது பார்க்காம சொல்லணும். K2O2 அதே மாதிரி H2O2னா பெராக்சைடு. சார் பாண்ட் காட்டுங்க பாயிண்ட் வாங்க அப்படின்னா பொட்டாசியம் ஆக்சிஜன், ஆக்சிஜன் பொட்டாசியம், ஹைட்ரஜன் ஆக்சிஜன், ஆக்சிஜன் ஹைட்ரஜன். இதுதான் ஷேப். கொஞ்சம் புக் ஷேப்பா வரும், அது நமக்கு தேவையில்லை. அது ஹைட்ரஜன் ஒரு லெசன் இருக்கப்போ தனி கேள்வியா இருந்துச்சு, இப்ப தேவையில்லை. இந்த OH பாண்ட் இருக்குல்ல, இந்த OHக்கும் OHக்கும் நடுவுல ஒரு பாண்ட் ஒளிஞ்சிட்டு இருக்குல்ல, this is called peroxide, peroxide bond. ஒரு ஷேப் கொடுத்துட்டு எவ்வளவு இருக்குன்னு கால்குலேட் பண்ண சொல்லுவான், அது போக நான் சொல்லி தரேன். இதுதான் என்னது, பெராக்சைடு பாண்ட். பேரே பெராக்சைடு, பேரே பெராக்சைடு பாண்ட், பேர் பெராக்சைடு பாண்ட். நோட் பண்ணு. எல்லா எக்ஸாம்பிள்ஸும் நான் கொடுத்துட்றேன். மொத்தம் கெமிஸ்ட்ரியிலே என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு இங்க அடங்கிடும். இதெல்லாம் ஒரு டைம் படிச்சுட்டு போனாலே போதும், சரி ரைட், ஓகே சார். இந்த பாயிண்ட் எல்லாம் புரிஞ்சு. அடுத்து என்ன சார், நெக்ஸ்ட் என்ன கத்துக்கணும், கவனிக்கணும். ஃப்ரீ ஸ்டேட்ல இருக்கிறப்போ எவ்வளவு பெரிய ஆறா இருந்தாலும் அவனோட ஆக்சிடேஷன் 0. என்ன சொல்றீங்க, சோடியம் வந்து Na இருக்கு, Na+ இல்ல, Na இருக்குன்னா 0, கேன் இருந்தா 0, லித்தியம் இருந்தா, ஜிங்க், கோல்டு, யாரா இருந்து போட்டோம், தனியா இருந்தானா 0. சார் இப்பதானே சொன்னீங்க சோடியம்ங்கிறது அல்கலி மெட்டல், +1 கொடுக்கும். அப்ப அதோட ஆக்சிஜன் +1 தானா, அது கொடுத்தா +1, கொடுக்காம இருக்கிறது அப்ப என்ன ஆக்சிஜன் ஸ்டேட் 0. ஆனா நல்லா புரிஞ்சுக்கணும், சோடியத்தோட ஆக்சிஜன் ஸ்டேட் நான் +1 சொன்னா கரெக்ட் தான், ஆனா வெறும் சோடியம்னு கொடுத்திருந்தாங்கன்னா அது 0. யாரு கூட பாண்ட் கிரியேட் பண்ணணும், அப்பதான் ஆக்சிஜன் ஸ்டேட் வரும். அது டிஃபரெண்டா இருக்கக்கூடிய எலக்ட்ரோநெகட்டிவிட்டி தான் வரணும். சரிங்க சார். வேற என்ன சார், அல்லோட்ரோபிக் ஃபார்ம்லயும் ஆக்சிஜன் ஸ்டேட் கிடையாது. இது வேணும் யூனிக்கா கேட்கலாம். என்ன சார் அல்லோட்ரோபிக், இப்ப கார்பன் என்னென்ன வடிவத்துல இருக்கும், டைமண்டா இருக்கலாம், கிராஃபைட்டா இருக்கலாம், புல்லூரினா இருக்கலாம், இந்த மாதிரிலாம் இருக்கலாம், இல்ல கோல் கரியா இருக்கலாம். ஆனா இதுல எல்லாம் என்னதான் இருக்கு, கார்பன். அப்ப இந்த கார்பனோட ஆக்சிஜன் ஸ்டேட் 0. கிளியர் தானே சார். P4 ஒயிட் பாஸ்பரஸ், P4ல இன்னொன்னு ரெட் பாஸ்பரஸ். சார் இங்க சொல்லுங்க சார், இதுவும் 0 தான். தன்ன மாதிரியே ஒருத்தன் கூட அவன் பாண்டை கிரியேட் பண்றப்போ ஆக்சிஜன் ஸ்டேட் எல்லாம் கிரியேட் பண்ண முடியாது, இட் பிகம் 0. நல்ல பாயிண்ட், ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்க சார். ஒருவேளை அப்படி இல்லைன்னா ஆக்சிஜன் ஸ்டேட் எப்படி சார் கண்டுபிடிக்கிறோம், அதோட பவர்ல இருக்கக்கூடியதான் அதோட ஆக்சிஜன் ஸ்டேட். ஃபார் எக்ஸாம்பிள் SO4 2-, இந்த காம்பவுண்டோட ஆக்சிஜன் ஸ்டேட் என்ன சார், 2-. இதுதான் அதோட சார்ஜ். இல்ல சார் இதுக்குள்ள ஒருத்தனை காட்டுங்க, இதுல கூட சல்பரை காட்டுங்க அப்படின்னா, ஆனா 2 பேர்த்த கண்டுபிடிக்கணும்னா ஒருத்தனுக்கு கன்ஃபார்மா உங்களுக்கு தெரியணும், தெரிஞ்சா மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும். அப்படிதான் கொஸ்டின் கேட்பான். 2 பேருக்குமே தெரியாத மாதிரி சொல்ல முடியாது. நான் சொல்லியிருக்கேன், ஆக்சிஜன் அல்கலி மெட்டலோடையும் அல்கலி எர்த் மெட்டலோடையும் ஃப்ளூரினோட வரப்பதான் சேஞ்சஸ் கிரியேட் பண்ணும். மற்றபடி ஆக்சிஜன் என்னதான் -2. சரி சரி, அப்ப சல்பருக்கு சொல்லுங்க, எனக்கு சல்பருக்கு தெரியணும் பார்க்கலாம். சல்பர் X வச்சுக்கோங்க, இத +4 டைம் என்ன வருது -2, ஈக்குவல் அந்த சைடு -2, அப்ப X = -8 which is equal to -2, 8 equal to -2 +8, X equal to +6 or +6 வருமா? எஸ், சல்பர் வந்து +6 எக்ஸிஸ்ட் பண்ணும், +6 முடியும். ஏன்னா அதுகிட்ட வேக்கண்ட் ஆர்பிட்டால் இருக்கு. இது நான் P பிளாக்ல
சொல்லியிருக்கேன். அப்போ இது கரெக்டா இருக்கு. இதுக்கு மேல போனா தப்பு. எப்படி சார் தப்புன்னு சொல்றீங்க? போ சொல்றேன். ஏன்னா இதுல பி பிளாக் நாலேஜும் வேணும், இல்லைன்னா அந்த ரிடாக்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணது கொஞ்சம் கஷ்டமா போயிடும். சரி, அப்போ ஒரு பவர்ல என்ன இருக்கோ அது அதோட காமன் ஆக்சிஜன் ஸ்டேட்டா நம்ம எடுத்துக்கிட்டு சம்ம மூவ் பண்ணலாம். இப்ப மேல NH4 பிளஸ் இருந்துச்சுன்னா பிளஸ் தான் என்னது அதோட ஆக்சிஜன் ஸ்டேட். ஈஸிமா ஈஸி, மைண்ட்ல பதிய வைக்கணும், சொல்றப்பே ஞாபகம் வச்சுக்கணும், சில பிராக்டிஸ் பண்ணலாம். Ki3 இத கோடு போட்டது கண்டுபிடிக்கணும். ஏன் சார்? அதான் தெரியல, பொட்டாசியம் எப்பயுமே என்னது +1. அப்ப எது கேட்பான்? அயோடின் தான் கேட்பான். எப்படி போடலாம்? 1 டைம் +1 +1, 3 டைம் x = 0 போட்டீங்கன்னா x = -1/3. அப்ப இந்த இடத்துல அயோடினோட ஆக்சிஜன் ஸ்டேட் -1/3 டெசிமல்ல வரும் ஆக்சிஜன் ஸ்டேட். சரிங்க சார். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியம், இந்த லெசன்ல நமக்கு தேவையானது K2Cr2O7. ஓகே சார், K2Cr2O7. K2Cr2O7ல Cr கேட்பான். ஏன்? பொட்டாசியம் தெரியும் எப்பயும் +1, ஆக்சிஜன் அப்பப்போ குழப்பம், ஆனா இந்த ஸ்டேட்ல குழப்பாது, -2. ஏன்னா இதுல பொட்டாசியம் ஆக்சிஜன் இல்ல, நடுவில் யார் வரா? குரோமியம். அப்ப முதல்ல ஒரு ஆக்சிஜன் நமக்கு தெரியணும். 3 பேர் கொடுத்தா 2 பேர்தோட நமக்கு தெரிஞ்சாதான் மூணாவது ஒரு ஆளோட போட முடியும். அப்ப முதல்ல பிக்ஸ் பண்ணிக்கணும், பொட்டாசியம் +1 ஆக்சிஜன் -2. இது என்னன்னு வச்சுக்கோங்க, எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, போடலாமா? இது வந்து பாருங்க 2 டைம் +1, இங்க பாருங்க வெறும் எக்ஸ் இல்ல, 2 டைம் எக்ஸ். இந்த ஈக்குவேஷன் பில்ட் பண்றதுல கவனம் கொடுக்கணும். +7 டைம் -2 which is equal to 0. அப்ப என்ன சார் வரும்? +2 + 2x -14 = 0. இது ரெண்டையும் கூட்டினா -12, -12 ஈக்குவேஷன் பக்கம் போனா +12, 2x = +12, x = அப்ப இந்த குரோமியம் என்ன பண்ணுது? +6 ஆக்சிஜன் ஸ்டேட்ல இருக்கு. குரோமியம் எதுல இருக்கு? +6 ஆக்சிஜன் ஸ்டேட்ல இருக்கு. சார் அடுத்து சொல்லுங்க சார், கவனிக்கணும். KMnO4 இதுல M ஓட ஆக்சிஜன் ஸ்டேட் என்ன சார்? கண்டுபிடிக்கலாம், கண்டுபிடிச்சு நீங்க சொல்லுங்க பாப்போம். KMnO4 ஓட ஒரு சில என்ன வரும்? +7. எப்படி சொல்றீங்க? கவனிங்க, இதுக்கு வந்து +1, இது எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன், இது -8 = 0, இது ரெண்டு கூட்டினா x = -7 = 0. ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா பிகினரா இருந்தா எழுதுங்க, எழுத டைம் எல்லாம் இருக்கும். அரே பாய், கரண்ட் ஆஃப்.